இந்த வீட்டுல உள்ளதுங்களா 1ஆம் நம்பர் முட்டாள் பேசுங்களா இருக்கும் போல இருக்கு கிஷோரு. ஐயோ, ஆல்ரெடி நம்ம டிடி கூட ஃபர்ஸ்ட் நைட்ட சிம்பிளா கார்ல கொண்டாடியாச்சு. இப்ப எதுக்கு இந்த டெக்கரேஷன், பூ, பழம் எல்லாம் புரியலையே. எந்திரிமா, படிச்ச பொண்ணு தானே நீ. இந்த மாதிரி ஓல்டான சம்பிரதாயம் எல்லாம் எதுக்கு நீ ஃபாலோ பண்ற? என்ன பொறுத்த வரைக்கும் கட்டின புருஷனா இருந்தாலும் சரி, யாரும் யார் காலையும் விழக்கூடாது. இல்லங்க, நான் இப்ப கால்ல விழுந்தது சம்பிரதாயத்துக்காக இல்ல, உங்க மனசுக்காக. எனக்கு நடந்த விஷயம் தெரிஞ்சு எனக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ள கூட என்ன வேண்டான்னு அசிங்கப்படுத்திட்டு போனாரு. அவர் மட்டும் இல்ல, அந்த இடத்துல எந்த ஆம்பளையா இருந்தாலும் அததான் செஞ்சிருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி செய்யல. நடந்ததெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன மனசார ஏத்துக்கிட்டீங்களே, அந்த பெரிய மனசுக்கு நான் உங்க கால்ல விழறதுல எந்த தப்புமே இல்ல. அன்னைக்கு நடந்தத அந்த மாப்பிள்ள கிட்ட சொல்றதுக்கே நீங்க தான் உதவி பண்ணீங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தீங்க. அதுக்கு நான் என்ன நன்றி சொன்னாலும் போதாதுங்க. அட என்ன டிடி நீ நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு யாரும் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற? கரெக்ட் தான். எந்த ஒரு ஆளா இருந்தாலும் இன்னொருத்தன் கிட்ட தான் கர்ப்ப பறி கொடுத்த ஒரு பொண்ண கட்டிக்க யோசிப்பான் தான். ஆனா உனக்கே தெரியாம நடந்த தப்புக்கு நீ எப்படி பொறுப்பாவ? என்ன பொறுத்த வரைக்கும் ஆம்பளத்தனம்ன்றது பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல நிக்கிறது தான். இதைத்தான் நானும் செஞ்சிருக்கேன். தயவு செஞ்சு இன்னும் ஒரு முறை கூட நடந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாது. ஏன் யோசிக்க கூட கூடாது. புரிஞ்சுதா? அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயம் கூட சொல்லணும். அது உனக்கு ஷாக்கா கூட இருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல அதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. என்னது? நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க வேண்டாம். வீட்டுல உள்ளவங்க எல்லாம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ இந்த புது வாழ்க்கைக்கு தயாராயிட்டன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரியும், உன்னாலன்னு இல்ல, எந்த பொண்ணாலையும் நடந்த அந்த இன்சிடென்ட்ல இருந்து சாதாரணமா மீண்டு வர முடியாதுன்னு. அதனால நம்ம புருஷன் பொண்டாட்டியா வாழ்றதுக்கு தேவையான டைமையும் ஸ்பேஸையும் நீ தாராளமா எடுத்துக்கலாம். என்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு நீ சந்தோஷமான மனநிலைக்கு வரியோ அன்னைக்கே நம்ம முதல் இரவு நடக்கட்டும். என்ன ஓகேவா? ஏய், என்னாச்சு? எதுக்கு அழுகுற? இங்க பாரு, உன்னை கல்யாணம் பண்ணப்பவே முடிவு பண்ணிட்டேன். நீ எதுக்காகவும் கண் கலங்க கூடாதுன்னு. நான் ஒன்னும் பெரிய தியாகம்லாம் பண்ணல. ஒரு மனுஷனா மனசாட்சியோட என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சிருக்கேன். இதுக்காக நீ கண் கலங்க வேண்டியதில்லை டிடி. உன் மனசு சகஜமான நிலைக்கு வர வரைக்கும் நான் என்னைக்குமே உனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். அதுதான் புருஷனா நான் பொண்டாட்டிக்கு செய்யற மிகப்பெரிய உதவி. நீ நிம்மதியா படுத்து தூங்கு, நான் கீழே படுத்துக்கிறேன்.
நம்ம ஆக்டிங்க நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இனி டிடி டோட்டலா நம்ம பக்கம் சாஞ்சிருவா. சீக்கிரமே அடுத்த கட்ட பிளான அரங்கேற்றம் பண்ணிட வேண்டியதா. என்னம்மா புது பொண்ணு, நேத்து ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் சூப்பரா நடந்துச்சா? என்னம்மா பதிலே சொல்ல மாட்டேங்கிற? அப்ப ஒண்ணுமே நடக்கலையா? அட ஒண்ணுமே நடக்காமலா பவி? மேடத்தோட பொட்டு கலைஞ்சிருக்கு, புடவை கசங்க இருக்கு. ஏய் சும்மா ரெடி. பாரா பாரா பாரா, டிடி வெக்கப்படுறத. என்ன பவி, நீயும் இவ கூட சேர்ந்துகிட்டு என்ன கலாட்டா பண்ற? பின்ன ஏன் சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு வந்தப்போ நீங்க இப்படிதானே செஞ்சீங்க? அத நான் திரும்ப கொடுக்க வேண்டாமா? அப்படி சொல்லு பவி, இதுதான் ரிவெஞ்ச். ஆனா நானும் அர்ஜுனும் எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ண 2 தடவையும் அது நடந்துட்டா மாதிரி சும்மா ஆக்டிங் தான் போட்டோம். நீங்க தான் யாருமே அதை கண்டுபிடிக்கல. சாரி பவி, நானும் இப்போ நீ என்ன செஞ்சியோ அதை தான் செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா இதை இப்போ உன்கிட்ட சொல்றதா வேணாமான்னு தான் எனக்கு தெரியல. ஏய் என்ன அப்படியே பிளாங்க் ஆயிட்ட? மேடம் இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட்ல இருந்து வெளியில வரல போலயே. சரி நீ போய் குளிச்சுட்டு வா. அத்தை சாமி கும்பிட்டுட்டு விளக்கேத்தணும்னு சொன்னாங்க. சரி பவி. ஏய் அதுக்கே இந்த பக்கம் போற? போய் உன் ரூம்லயே குளிக்க வேண்டியதானே? அவரு இப்பதான் குளிச்சிட்டு இருக்காரு, அதான் நான் அந்த ரூம்ல குளிக்கலான்னு போறேன். அட என்ன டிடி நீ இவ்ளோ மக்கா இருக்க? ஏன்? அதான் கல்யாணம் ஆயிடுச்சே, அப்புறம் என்ன 2 பேரும் சேர்ந்தே குளிக்க வேண்டியதானே? பவி இவ்வளவு ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண சொல்லு, ஓவரா பேசிட்டு இருக்கா. அது கரெக்ட் தான். அர்ச்சனா, நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பேச்சு. பாருடா, கல்யாணமான 2 பேரும் டீம் போடுறீங்களா? சீக்கிரமே நானும் கல்யாணம் பண்ணிட்டு வரேன். இவ இருக்க ஸ்பீட பார்த்தா எவனையும் இழுத்துட்டு வந்துருவா போலயே. அதுக்குதான் எவனும் சிக்க மாட்டிக்கிறானே. கிஷோர கூட கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஆனா டிடி கல்யாணம் பண்ணி அவர் எனக்கு அண்ணன் முறையாக்கிட்டா. அதான் மிஸ் ஆயிடுச்சு. கடவுளே, நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்து என் பொண்ணு முகத்துல இப்பதான் சிரிப்பே வந்திருக்கு. இந்த சந்தோஷம் அவ ஆயுசு முழுக்க இருக்க நீதான் துணையா இருக்கணும். டிடி, நீ இது வரைக்கும் நீ இந்த வீட்டை பொண்ணா சுதந்திரமா உன் வாழ்க்கைய வாழ்ந்துட்ட. ஆனா இனிமே அப்படி கிடையாது. இப்போ உனக்கு புருஷன் இருக்காரு, மாமியார் இருக்காங்க. இந்த புது வாழ்க்கையில அவங்க எல்லாரையும் நீ அனுசரிச்சு சந்தோஷமா வாழணும், சரியா? சரிங்கம்மா. அத மனசுல நல்லா வேண்டிக்கிட்டு குத்துவிளக்கு ஏத்து. கடவுளே, தெரிஞ்சோ தெரியாமலையோ என் வாழ்க்கையில புயல் அடிச்ச மாதிரி என்னென்னவோ நடந்துருச்சு. அதுல இருந்து நான் மீண்டு வர முடியும்னே நினைச்சு பார்க்கல. ஆனா அது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கிஷோர் என்னை ஏத்துக்கிட்டாரு. அவரோட நான் 100 வருஷம் இல்ல அதுக்கும் மேல சந்தோஷமா வாழணும்.
அதுக்கு நீ தான் துணையா இருக்கணும். என்ன மாப்பிள்ள சார், என் சிஸ்டர் மட்டும் வேண்டிக்கிட்டா போதுமா? நீங்களும் வேண்டிக்கோங்க. எதுக்கு நந்து? என் வேண்டுதலை தாண்டி ஒரு வரமா டிடி எனக்கு சாமி கொடுத்துட்டாரு. இனிமே அதுக்கு நான் திருப்பி கொடுக்கறது தான் சரி. ம். என்னம்மா? ஆமாப்பா, திருப்பி கொடுத்துதானே ஆகணும். அதுதானே தர்மம். சரி டிடி, நீ குத்துவிளக்க ஏத்துமா. சரிப்பா. ஐயோ, என்ன இது? ஒத்து விளக்கு ஏத்தும் போதே அபசகுணமா அணைஞ்சு போச்சே. அதானே, இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன்னு குத்து விளக்கு ஏத்துறாங்க. அது ஏத்துனதும் அணைஞ்சு போகுதுன்னா அப்ப ஆரம்பிக்க போற வாழ்க்கையும் அப்படி ஆயிடும்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. அண்ணி, என்ன வார்த்தை பேசுறீங்க? கொஞ்சமாவது அறிவோட பேசுறீங்களா? அப்படி இல்ல ஜோதி, இந்த மாதிரி குத்து விளக்கு ஏத்தும் போது அணையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக என் பொண்ணு வாழ்க்கையும் அப்படி ஆயிடும் சொல்றீங்களா? ஏய் ஏய் ஜோதி, அவ ஏதோ அபசகுணமா நடந்து போச்சேன்னு அப்படி சொல்றா. அப்பா, எது அவசகுணம்? காத்துல விளக்கு அணைஞ்சிருச்சு, அதுக்கு போய் தேவையில்லாதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்ட். அர்ஜுன் சொல்ற மாதிரி அடிக்கிற காத்துல விளக்கு அணிஞ்சு போறதெல்லாம் சாதாரண மேட்ரு. அதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய தேவையே இல்லையே. அந்த பால்கனி கதவை சாத்தாம விளக்கேத்த சொல்றது நம்ம தப்பு. இதுல எந்த அபசகனமும் இல்ல. இருங்க, நான் போய் கதவை சாத்திட்டு வரேன். இருங்க இருங்க, நான் போறேன். டிடி, இப்படி விளக்கேத்துமா. ஒரு வேளை இப்பவும் விளக்கு அடைஞ்சதுன்னா அப்ப இவங்க சொல்ற மாதிரி அபசகனமா எடுத்துக்கலாம். நீ ஏத்துமா. அதான் மாப்பிள்ள சொல்றாருல, நீ ஏத்து டிடி, ஒன்னும் ஆகாது. பாத்தீங்களா, விளக்கு அணையவே இல்லை. பாத்தீங்களா, அப்ப எங்க போச்சு இந்த அபசகுணம் எல்லாம்? எல்லாமே நம்ம பாக்குறதுல தாங்க இருக்கு. நல்ல சகனம் கெட்ட சகனம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நல்ல மனசும் கெட்ட மனசும் தாங்க இருக்கு. அப்போ எங்க 2 பேருக்கும் கெட்ட மனசுன்னு சொல்றியா தம்பி? மா, என்னம்மா இது? பூஜை ரூம்ல நின்னுக்கிட்டு இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. சாமி கும்பிட தானே வந்தோம், கும்பிட்டு புறப்படுங்க முதல்ல.
செஞ்சது சாதாரணமா நடந்ததா இல்ல அத்தை சொன்ன மாதிரியே அபசகணுமா? ஏன் இப்படி நடக்குது? மருமகளே, நீ உக்காருமா, நான் பரிமாறுறேன். பரவாயில்ல அத்தை, நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுறேன். அது ஒண்ணும் இல்லைங்க, சாப்பிடுறது அவங்க ஹஸ்பண்ட் இல்ல, அதான் மேடம் அவங்களே பரிமாறுவேன்னு ஓவரா கேர் எடுத்துக்கிறாங்க. இல்லனா டிடியாவது இந்த வேலையெல்லாம் பண்றதாவது. அநியாயத்துக்கு போய் சொல்லாத. நான் என்னமோ இந்த வீட்ல சர்வ் பண்ணதே இல்லையா? அப்படியா? எனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி ஞாபகமே இல்ல. மாம்ஸ், நீ சொல்லு மாம்ஸ். நான் இந்த வீட்ல வேற வேலையே செஞ்சது இல்லையா? நீதானே நிறைய வேலை செஞ்சிருக்கே டிடி. அப்படி சொல்லுங்க மாம்ஸ். ஆனா எல்லாமே வெட்டி வேலை, கரெக்டா? மாம்ஸ், அப்படிலாம் இல்ல. டிடி நிஜமாவே ரொம்ப பொறுப்பான பொண்ணுதான். சும்மா விளையாட்டுக்கு பேசுறாங்க. அப்புறம் சம்மந்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. கல்யாணத்தையும் சிம்பிளா நம்ம வீட்டிலே பண்ணிட்டோம். இப்போ மறு வீட்டுக்கு டிடியை எப்ப அனுப்புறதா முடிவு பண்ணிருக்கீங்க? ஆமால, அத மறந்தே போயிட்டோமே. என்ன டிடி, புகுந்த வீட்டுக்கு போக ரெடியா நீ? பின்ன கல்யாணம்னா போய் தானே ஆகணும். ஆனா டிடி, எங்க வீடு ஒன்றும் இந்த அளவுக்கு வசதியா இருக்காது. நீ எப்படி அங்க வந்து இருப்ப? அதுக்காக நாம இங்கேயேவா இருக்க முடியும்? பரவாயில்லங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பேன். பாரா, டிடி கிட்ட இவ்வளவு சேஞ்சா? சூப்பரு. இல்லங்க, எனக்கு என்னமோ அது சரியா இருக்கும்னு தோணல. பேசாம வாடகைக்கு ஒரு வீடை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிடிய அங்க கூட்டிட்டு போயிடலான்னு தோணுது. கொஞ்சம் வசதியோட இருந்தா அவளுக்கும் அது ஈஸியா இருக்கும்ல. டேய், திடீர்னு வீடு பார்க்கணும்னு சொன்னா எப்படிரா? அதுக்கு என்ன, நம்ம ஏரியாலே ஏகப்பட்ட வீடு காலியா தானே இருக்கும். நமக்கு தெரிஞ்ச புரோக்கர் இருக்காரு, அவர்கிட்ட பேசி இன்னைக்கே ஒரு நல்ல வீடா பாத்துருவோம். என்னதான் டிடி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன்னு இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே வசதியா வளர்ந்த பொண்ணு, அவ எதுக்கு கஷ்டப்படணும்? அம்மா, அப்படியெல்லாம் இல்லம்மா. நீ சும்மா இரு டிடி. அத்தை சொல்றதான் கரெக்ட். ஒரு சின்ன விஷயத்துல கூட நீ கஷ்டப்படுறத நான் அலோவ் பண்ண மாட்டேன். அத்தை, நீங்க உடனே அம்மாவை கூட்டிட்டு போய் ஒரு நல்ல வீடா பாருங்க. கூடவே டிடியும் கூட்டிட்டு போங்க. வீடு அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அதுதான் முக்கியம். என்ன டிடி, ஓகே தானே? சரி, ஓகேங்க. உங்க முடிவு படியே பண்ணிக்கலாம். சரி அத்தை, அப்ப நீங்களே வீடை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிருங்க. நாங்க ஆபீஸ் கிளம்புறோம். நம்ம டீலர் வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா மீட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாரு. என்ன பவி, போலாமா? சாப்பிட்டு போலாம். சரி பவி. அப்போ இவங்க ஆபீஸ்க்கு புறப்பட்ட உடனே நாமளும் வீடு பார்க்க கிளம்ப வேண்டியதான். அதுவும் டிடி மேடத்துக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு மாப்பிள்ளை சொல்லிட்டாரு. அதானே?